நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு இன்றைக்கு முதல் முறையாக திருச்சி கிழக்கு, அதாவது திருச்சிக்கு மாநகருக்கு சென்று செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்து வந்திருக்கிறார். நிறைய அமைச்சர்கள் எல்லாம் பேசினார்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு நெடிய உரையாற்றினார். நிறைய விஷயங்களை பேசியிருந்தால், காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருந்தார். இப்படி பாக்குறீங்க? முதன்முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் பேசிய அரசியல் பொதுக்கூட்டம் இது. திருச்சி கிழக்குலையும் அவர் வெற்றி பெற்றார். 2 தொகுதிகளில் நின்று திருச்சி கிழக்கு, பெரம்பூர் 2லையும் வெற்றி பெற்றார். திருச்சி கிழக்கை ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த தொகுதியில் போய் மக்களுக்கு நன்றி தெரிவித்து அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை அங்கிருந்து துவைக்க இருக்கிறார்னு தான் நம்ம சொல்லணும். அந்த தொகுதி ப்ளஸ் ஒரு 4 தொகுதி இருக்குது. இதை தவிர இன்னும் சில தொகுதிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் துவக்க விழா என்று தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். வழக்கம் போல் அவர் பிரச்சாரத்தில் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எப்படி நிபந்தனைகள் விதிக்கப்பட்டனோ அதே மாதிரி QR கோடு போட்டு லிமிட்டடாக தான் உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 5000 பேர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதை இவங்களே எதிர்த்தாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் விதிக்காத கட்டுப்பாடை ஏன் எங்களுக்கு விதிக்கிறீங்கன்னு. நான் எதிர்பார்த்தது ஒரு பொதுக்கூட்டத்தில் அங்கே பேசுவார். பரந்த வெளியில் இருக்கக்கூடிய ஒரு திறந்த வெளி, அங்கே இடத்துக்கு பஞ்சம் கிடையாது. அன்றைக்கு விஜய் திருச்சியில் பேசுகிறதுக்கு அப்போல்லாம் அனுமதி மறுத்த காவல்துறை அல்லது இடம் கொடுக்க மறுத்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு ஓடோடி கொடுப்பார்கள். அவர்கள் திமுக, அதிமுக யாராக இருந்தாலும். அப்படி இருக்கும்போது இதை விட ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கலாம். மாறாக அவர் அந்த நகரத்தில் உள்ள ஒரு கல்லூரியில், அந்த கல்லூரி பேரும் ஜோசப் கல்லூரி இல்லையா? ஆமாம், செயின்ட் ஜோசப் காலேஜ். ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ். அது பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளுக்கு அப்துல் கலாம் படிச்சிருக்காரு. அப்துல் கலாம் படித்த பல தலைமுறைகளுக்கு அறிவு கண் திறந்த ஒரு கல்லூரி. அந்த இடத்துக்குள்ள ஒரு லிமிட்டட் ஆடியன்ஸ் கிட்ட பேசியிருக்காரு. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக அவர் ஒரு பெரிய இடத்துல பொதுக்கூட்டத்தில் பேசுவார் என்று நினைத்தேன். ஏனெனில் அவர்கள் கட்சிக்காரர்கள் தாவேக்காவினர் மற்ற கட்சிகளுக்கு கூட இந்த நிபந்தனைகளை விதிப்பதில்லை, எங்களுக்கு மட்டும்தான் விதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை அவர் தேர்வு செய்திருக்கிறார். தெளிவாக பேசியிருக்கிறார். இந்த 20-22 நிமிடம் ஸ்பீச் அது ஆஸ் யூஷுவல் பெரிய அளவில் ஒன்றும் ஸ்பீச் கிடையாது. அது எப்படி இப்போ தேர்தல் காலத்தில் பேசினாரோ அதே தான் பேசியிருக்கிறார். திமுக தான் முதல் எதிரின்றதை மீண்டும் நிரூபித்து விட்டார். அதிமுக பெயரை கூட சொல்லவில்லை, மற்றும் பலர்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக இன்றைய ஸ்பீச் அவர் சொன்னது, அந்த 5 நாட்கள் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை இருந்த பொழுது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை முதலமைச்சர் வாயால் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஸ்டாலினும் எடப்பாடியும் அதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இது ஏற்கனவே சிபிஎம் பொதுச் செயலாளர் MA பேபி, அதன் பிறகு அதே சிபிஎம்ல இருக்கக்கூடிய சுபாஷ் அலி என்கின்ற மற்றொரு தலைவர், CV சண்முகம், அதன் பிறகு சிபிஐயோட வீரபாண்டியன், அதன் பிறகு இவரே பேசினார் நம்முடைய சிபிஎம் தமிழக தலைவர் அவர் பேர் என்ன, சண்முகம் அவர்கள் சொன்னார், CV சண்முகம் சொன்னார், IUML தலைவர் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை முன்னாள் முதலமைச்சர்கள் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் மக்கள் மன்றத்தில் விளக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா மற்றவர்கள் சொல்வதற்கும் பதவியில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய விஷயமா அதை எடுக்கணும். கண்டிப்பாக பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது. மற்றவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் கடந்து போகலாம். ஏன்னா அது கடந்த 20 நாட்களாக தமிழக அரசியல் அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இதை சொல்கிறவங்க நல்லா கவனிங்க, 2 பேரையும் பிடிக்காதவங்க சொன்னாங்கன்னா ஓகே, இது 2 பேர் இவங்க கூட இருந்தவங்க சொல்கிறாங்க. IUML தலைவர் காதர் மைதீன் சொல்கிறாரு, வீரபாண்டியன் சொல்கிறாரு, MA பேபி சொல்கிறாரு, சிபிஎம் சண்முகம் சொல்கிறாரு. இவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே அவங்கெல்லாம் சொல்லும் பொழுது திமுகவோ அதிமுகவோ கடந்து போக முடியாது. அப்படி ஒரு முயற்சி நடந்திருந்தால் அதை விட வெட்கக்கேடு, கேவலம் வேறு எதுவும் இருக்க முடியாது. விஜய் பதவிக்கு வரக்கூடாது என்பதற்காக அதிமுகவும் திமுகவும் கூட்டு சேர முயற்சித்தார்கள். திருமாவளவன் சொன்னாராங்க, தெளிவாக அந்த பேட்டியில் சொன்னார்ல, அடுத்த நாள் பல்ட்டி அடிச்சாரு, சீக்வன்ஸாக சொன்னார்ல. கார்த்திகை செல்வனுக்கு நியூஸ் 18 செய்தியாளர் கார்த்திகை செல்வனுக்கு கொடுத்த பேட்டியில் அவர் தெளிவாகவே சொல்லியிருக்காரு. அப்போ இவ்வளோ பேர் சொல்லும்பொழுது கடந்து போனவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் வாயிலிருந்து அந்த குற்றச்சாட்டு வரும்பொழுது
பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பதில் சொல்வார்களா இல்லையா என்பதை அவர்களைத்தான் போய் கேட்க வேண்டும். மற்றபடி விஜய் அவர்களுடைய பேச்சு ஒட்டுமொத்தமாக எப்படி இருந்தது? ஒரு பாசிட்டிவ் டோனில் தான் இந்த பேச்சை பார்க்கணும். இன்னும் சற்று விரிவாக பிரச்சனைகளை பேசியிருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க கட்சியிலேருந்து யாருமே வந்து தொலைக்காட்சி விவாதங்களுக்கோ அல்லது பொதுவெளியில் அரசின் மீதான விவாதம் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கோ பதில் சொல்வதற்கு வருவது இல்லை. அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு எப்படி இருந்தார்களோ அதே போல தான் இப்பொழுதும் அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பொதுவெளியின் விவாதம் என்பது தாவேகா பிரதிநிதிகள் இல்லாமல் தான் சென்று கொண்டிருக்கிறது. அப்படியே இருந்தாலும் தாவேகா சார்பாக வருகிறவர்கள் தான் இருக்கிறார்கள் ஒழிய தாவேகாவின் அதிகாரப்பூர்வ ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இல்லை. திமுக அதிமுக இருந்த மாதிரி அவங்களாம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. மினிஸ்டர் ஆகிட்டாங்கன்னா வேற யாரையாவது ஸ்போக்ஸ் பர்சனாக போடணும். இதில் என்ன பிரச்சனைனா அரசுக்கும் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இல்லை, கட்சிக்கும் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இல்லை. இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், இது பரந்துபட்ட பொது விவாதம் நெரேட்டிவ் என்பது ஒன் சைடாகவே போகும். ஒரு எலக்டட் கவர்மெண்ட் இருக்கும்போது அப்படி இருக்கும் பொழுதும் அந்த கட்சியுடைய பிரதிநிதிகள் இல்லாமல் போவது நல்லதல்ல. அவங்க நிறைய விஷயங்களை என்கேஜ் பண்ணவே மறுக்கிறாங்க. பல பிரச்சனைகள் அந்த கட்சி கருத்து சொல்ல மறுக்குது. ஒரு புதுவிதமான அரசியலை விஜய் இன்று முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். செயல்பாடுகள் தான் முக்கியன்றாரு. செயல்பாடுகள் முக்கியம், ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்துவதும் முக்கியம். அதிகாரம் கையில் இல்லாத பொழுது பல விஷயங்களை தாவேகா கடந்து போனது போல இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும்போது கடந்து போக முடியாது. அதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதுவும் வரும் நாட்களில் பிரச்சனைகள் மேலும் அதிகமாகவும் ஒரு வலுவான எதிர்க்கட்சி இங்கு இருக்கிறது. அதை சமாளிப்பதற்கு தாவேகா தன்னுடைய படையை இன்றைக்கு தயார்படுத்த வேண்டும். அரசியல் ரீதியாக திமுகவையும் அதிமுகவையும், குறிப்பாக திமுகவை எதிர்கொள்வதற்கு, நிர்வாக ரீதியில் அரசின் மீதான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு. ஏனெனில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சி. அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள். எதிர்க்கட்சி பாத்திரத்தை நன்றாக வகிப்பதில் அவர்கள் என்றைக்குமே மிகச்சிறந்த எதிர்க்கட்சியாக இருந்திருக்கிறார்கள். அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க ஆளும் கட்சியாக இருந்த பொழுது நாம் கொடுக்க முடியாது. ஆகவே ஒரு வலுவான எதிர்க்கட்சி தாவேகா முன்பு இன்று நின்று கொண்டிருக்கிறது. பிரச்சனைகளுக்கு பஞ்சமே கிடையாது. வரும் மாதங்களில் அரசின் மீதான விமர்சனங்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும். அப்போ அதையெல்லாம் சமாளிப்பதற்கு தன்னுடைய படை தளபதிகளை விஜய் தயார்படுத்த வேண்டும். ஸ்போக்ஸ் பர்சன்ஸை தயார்படுத்தணும். செய்தி தொடர்பாளர்களை கட்சி சார்பாகவும் அரசின் சார்பாகவும் பேசுவதற்கு. அப்படி இல்லைன்னா அது இப்போ இருக்க அந்த ஹனிமூன் பீரியட் குறைஞ்சிடும். இப்போ திமுக சொல்வதை காது கொடுத்து கேட்காத மக்கள் அது அப்படியே கடந்து போகிறவர்கள். ஏன்னா இப்போ திமுக தோல்வி அடைந்த அந்த ஒரு விரக்தியில் பேசுகிறார்கள் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்றைக்கு திமுகவை ஒதுக்கி தள்ளக்கூடியவர்கள் வரும் மாதங்களில் ஒரு 6 மாதம் கழித்து கண்டிப்பாக ஒதுக்கி தள்ள மாட்டார்கள். அப்போ மக்கள் குறைகளை பேசக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாக அவர்கள் திமுகவினரை பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் தான் ஆளும் கட்சிக்கு, முதலமைச்சருக்கு சிக்கல்கள் வரும். ஒருவரை தவிர அந்த கட்சியில் யாரும் பேசுவதில்லை, கருத்துக்களை தெரிவிப்பதில்லை என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இவற்றையெல்லாம் விஜய் சரி செய்தால் நன்றாக இருக்கும். விஜய் அவர்கள் ரொம்ப ஆதங்கத்தோட பேசுறாரு. எங்களை தற்கூரின்னு சொன்னீங்களே, இல்லை அது சரியான வார்த்தைங்க. திமுக என்னைக்கு அவர்களை தற்கூரின்னு சொல்ல ஆரம்பித்ததே தன்னுடைய முடிவுரை அன்றைக்கே திமுக எழுத தொடங்கிவிட்டது. அதாவது விஜய் எவ்வளோ வேணால் விமர்சனம் செய்திருக்கலாம், ஆனால் விஜய் ஆதரித்தவர்களை இழிவுபடுத்தியது தான் திமுகவுடைய தோல்விக்கான காரணங்களில் முக்கியமான ஒரு காரணம். மறுபடியும் சொல்லுகிறேன், விஜயை எவ்வளவு வேண்டுமானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனம் செய்திருக்கலாம். அது அவர்களுடைய உரிமை. விமர்சிக்க வேண்டும். ஆனால் விஜயை ஆதரிப்பவர்களை மிக மிக மலிவாக விமர்சித்ததன் விளைவை தான் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் அனுபவித்து ஒரு பொருட்டாக கருதாதே கடந்த பொருட்டாக கருதாதது வெளியில் பார்வைக்கு தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பயம் அப்பிக்கொண்டது. தங்கள் வாக்குகளை அவர் அள்ளி கொண்டு போகிறார். குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள் வாக்குகளை அள்ளுகிறார் என்ற தெரிந்த காரணத்தால் தான் அந்த மாதிரியான ஒரு எதிர்மறை பொருள் கொண்ட யாரை பற்றியுமே நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைகளை அவர்கள் பிரயோகிக்க ஆரம்பித்தார்கள். தற்கொலைகள் என்ற வார்த்தைகள், நீங்கள் யாரை பற்றியுமே சொல்லக்கூடாத வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை ரொம்ப சர்வசாதாரணமாக அவர்கள் பிரயோகித்தார். அது எதிர்மறையாகத்தான் இன்றைக்கு போய் முடிந்திருக்கிறது. அது அவர்களுக்கு புரிய மாட்டேன். இன்றைக்கும் அவர்கள் அந்த தவறை திருத்தி கொள்வதாக தெரியவில்லை. அது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அதை சுட்டி காட்டுறாரு. அப்புறம் ஜென்சியோட திமுக இன்னைக்கு ஒரு கூட்டம்லாம் போட்டாங்க. அந்த விவகாரங்களும் என்று பேசப்படுகின்றன. அப்போ நீங்கள் அப்படியே பார்த்து நகல் எடுக்க விரும்புகிறீர்கள் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே இந்த ஸ்பீச் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச். ஆனால் இது ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங். ஒரு முதலமைச்சராக அங்கே பேசல, தாவேகா தலைவராக அவர் அங்கே பேசுகிறார். இது ஒரு தொடக்கம். ஆனால் கீழே கட்சி எங்கேஜ் ஆகலைன்னா கஷ்டம்.
நீங்கள் விமர்சனம் பண்ணிகிட்டே இருங்க, எங்களுக்கு சந்தோஷன்றாரு அவர். பட் தொடர்ச்சியாக வந்து அவர்கள் வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை கோட்டை விடுறாங்கன்னா இது நாட்பட அவங்களுக்கு சிக்கலை உண்டாக்கும். அந்த இடத்துல கூட அவங்களோட என்கேஜ்மெண்ட் பெருசா இருந்த மாதிரி தெரியல இல்லைங்களா? எந்த காலத்திலுமே இருந்தது இல்லை, இதுக்கு முன்னாலே சுத்தமா இருந்தது இல்லை. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். ஐ டோன்ட் கேர்ன்றாரு அவரு. அதுதான் சொல்றேன். எனக்கு வந்து இந்த விமர்சனங்களை பத்தி கவலை இல்லைன்னு சொல்றது வந்து, நீங்கள் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க வந்து கேர் பண்ணாம இருக்கலாம், ஆளும் கட்சியாக இருக்கும்போது அப்படி இருக்க முடியாது. இந்த இடத்துல தான் அவர் சறுக்கிறாருன்னு எனக்கு தோணுது முதலமைச்சர் விஜய். அதாவது ஒரு கட்சியா, பொலிட்டிக்கல் பார்ட்டியா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மீடியாவை என்கேஜ் பண்ணாமல் உங்கள் கட்சிக்காரர்களுக்கு மீடியாவில் உரிய ஸ்பேஸ் கிடைக்காம இருக்கும் பொழுது அதை சரி செய்ய முயற்சி பண்ணாமல், அந்த ஸ்பேஸை எடுத்துக்க முயற்சி பண்ணாமல், ஒரு கட்டத்தை அதுலேருந்து சுத்தமாக விலகி எங்களுக்கு தேவையே இல்லை, ஏன்னா எங்களுக்கு எதிராக கட்டமைப்பு ரீதியாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குது, அதனால் நாங்கள் வந்து மக்கள்கிட்டயே போகிறோம், சோஷியல் மீடியா எங்களுக்கு இருக்குன்ட்டு நீங்கள் போனீங்க, ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இப்போ அந்த அணுகுமுறையை தான் இப்பயும் அவங்க கைக்கொள்ள போகிறாங்கன்னு தெரியுது. ஐ டோன்ட் கேர்ன்றதான் அவரோட அணுகுமுறையாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது தவறான அணுகுமுறை. எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. நாள் ஆக ஆக வந்து ஒரு அரசுக்கான விமர்சனங்கள் என்பது மேலும் மேலும் அதிகமாகும். அப்படி அதிகமாகும் பொழுது நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த ஃபாரமை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அந்த விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் முன்னே போன மாதிரி இப்போ இருக்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உங்களோட அந்த ஹனிமூன் பீரியட் அடுத்த 6 மாதங்களில், ஒரு ஆண்டில் வந்து கரைஞ்சி போகும். அப்போ நீங்கள் அந்த ஸ்பேஸ் உங்களோட குட்வில்ல நீங்கள் கண்டிப்பாக இழப்பீங்க. அப்புறம் பல்வேறு விதமான ஃபாரம்ஸ் இருக்குது, இப்போ நீதிமன்றங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் பெரிய அளவில் வரும்பொழுது, விஷயங்கள் விவகாரங்கள் நீதிமன்றங்களுக்கு போகும்பொழுது, மெயின் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு பங்களிப்பு இல்லைன்னா நீதிமன்றங்கள்லேயும் உங்களோட கேஸை வந்து அது பலவீனப்படுத்தும். நான் சொல்கிறது புரிய வேண்டிய உங்களுக்கு புரியும். அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லையென்ற ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் எடுக்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? இந்த இடத்துல அவர் இப்போ ஜெயிச்சிட்டாரு, அதிகாரத்துக்கு வந்து 20 நாள் தான் ஆகுது, இன்னும் 1 மாதம் கூட முடியல. பிரதான 2 எதிர்கட்சிகளையும் வந்து காலி பண்ணிட்டு வந்திருக்காங்க, மிகப்பெரிய சாதனை. இதில் விமர்சனங்களுக்கான பதில் என்பது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை புறந்தள்ளிட்டு போவது என்பது வந்து ஏற்புடையதில்லை. இப்போ ப்ரெஸ் அவர் பார்க்க மறுக்கிறார். இடமே ஓரத்தில், ரொம்ப ஓரத்தில் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கு மீடியா தான் வேணான்றாங்களே, மீடியா எங்களுக்கு வேணான்றாங்க. இன்னைக்கு இடத்தையும் ரொம்ப தூரம் தள்ளி போட்டாங்க, உள்ளே ஏதோ தூரமாவது கொடுத்தாங்களே, அது கூட தள்ளி கூட்டத்தில் போய் பின்னால் உட்காருன்னு சொல்லியிருந்தா கூட நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. யூ கேனாட் கிளைம் இட் அஸ் அ ரைட். அப்படி வந்துடுச்சு இன்னைக்கு. எதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுக்கிறாங்க? அது இப்போ மோடி எதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார் யோசிச்சு பாரு. முதலமைச்சரானதுலேருந்து மோடி ஒரு முறை கூட பிரஸை பார்த்தது கிடையாது. இல்லை, அவர் 2001 2013 வரைக்கும், 14 வரைக்கும் பிரதமரான பிறகு ஒரு தடவை கூட பார்த்தது கிடையாது. இந்த 25 ஆண்டுகளில் அவர் சார்பாக மற்றவங்க பேசுவாங்க. இப்போ குஜராத் சிஎம் இருந்த போதையும் பேசினாங்க. இப்போ வந்து அவர் முதல்ல ஒரு 6 ஆண்டுகள் அருண்ஜேட்லி நிறையா பேசுவார். இப்போ அமித்ஷா பேசுகிறாரு, நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க, எல்லா மந்திரிகளும் பேசுகிறாங்க, ராஜ்நாத் சிங் பேசுகிறாரு, எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் இந்த அரசில் வந்து இவரை தவிர மற்றவங்க பேசுறதுக்கு ஒன்றும் பெரிய, அதாவது எப்படி நான் சொல்கிறது, அதாவது வந்து அதே தான் மோடியோட பாணியை தான் இங்கே இவங்க கடைபிடிக்கிறாங்க. எங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வேணான்றாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எங்களுக்கு வேணான்ற முடிவு அவங்க எடுக்கும்போது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. வேணான்னும் போது வேணாம் தான். நீங்கள் இது ஆபத்தானது, அதை நான் பதிவு பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் கம்பல் பண்ணி வலியுறுத்தி ஒருத்தரை பிரஸ்கிட்ட பேசுன்னு சொல்ல வைக்க முடியாது. புரியுதுங்களா நான் சொல்றது? விமர்சனங்களுக்கான அரசின் பதில் என்பது முதலமைச்சர் பேசாட்டி ஃபைன், மற்ற மந்திரிங்க பேசணும், அல்லது அதிகாரப்பூர்வமாக அரசின் சார்பாக யாராவது பேசணும். அவங்களும் பேசல, கட்சி சார்பாகவும் யாரும் பேசலன்னா இது வந்து அவங்க பேசாதது ஒன்று. 2வது, கவர் பண்ணுறது கூட அனுமதிக்க மாட்டாங்க மீடியாவை. அது சிக்கல். அப்போ மீடியா அதை ரெசிஸ்ட் பண்ணணும். கவர் பண்ணாதீங்க, ஏன் போய் நீ மானம் கட்டி நிற்கிறீங்க, இப்போ விடுங்க, இப்போ நீ கவர் பண்ணாமல் இருக்க முடியாது, ஏன்னா முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டராக நீ கவர் பண்ணாமல் வர முடியாது. கட்சி கூட்டம் இது, ஃபைன், கட்சி கூட்டம். ஆனால் பேசுகிறவர் முதலமைச்சர். அந்த பிரிக்கிற இழை வந்து ரொம்ப மெல்லிய இழை வந்து. கட்சி கூட்டமாக இருந்தாலும் கரெக்ட், கட்சி கூட்டமாக இருந்தாலும் பேசுகிறவர் முதலமைச்சர் மட்டுமல்ல, கட்சி தலைவர் மட்டுமல்ல, முதலமைச்சர். ஒரு முதலமைச்சரோட உரையை புறக்கணிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊடகத்துக்கும் முதுகெலும்பு கிடையாது. ஃபார் தட் மேட்டர் எந்த மாநிலத்திலையும் எந்த ஊடகத்துக்கும் முதுகெலும்புகள் கிடையாது. அது சிஸ்டம் அப்படி, நிலைமை அப்படி இருக்குது.
இதுதான் இல்ல, அது ஆபத்தா அல்லது அந்த வியாபார அந்த இதுவும் சார்ந்திருக்கா? வியாபாரம் சார்ந்ததுதான். இது ஏதோ இப்ப மட்டும்தான் இல்ல, ஸ்டாலினை மட்டும் எல்லாம் விரும்பி போய் கவர் பண்ணாங்களா, இல்ல எடப்பாடியும் ஜெயலலிதா கருணாநிதியை விரும்பி போய் கவர் பண்ணாங்களா? அன்னைக்கும் கொத்தடிமைன்னு இன்னைக்கும் கொத்தடிமை தான். இது ஏதோ விஜய் வந்த பிறகுதான் இது வந்துடுச்சுன்னு பேசுறது முட்டாள்தனமானது. யார் இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் கூட்டத்தை புறக்கணிக்கக்கூடிய முதுகெலும்பு எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஊடகத்துக்கும் கிடையாது. இது யதார்த்தம். கவர் பண்ண கூட அனுமதிக்க மாட்டேன்றாங்கன்னா அங்க வந்து சிக்கல் வந்து நீங்க கொஞ்சமாவது வந்து ரெசிஸ்ட் பண்ணணும். நீங்க இப்ப ரெசிஸ்ட் பண்ணாத எனக்கு ஆச்சரியமே கிடையாது. நீங்க தாஜ் கோரமண்டல் ஹோட்டல்ல நம்ம பல தடவை பேசுது, அவங்க தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது பால் ரூம்ல 800 பேர் உட்காரலாம். அந்த பால் ரூம்ல எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் நான் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல உள்ள விடாம அண்டர் கிரவுண்ட்ல கார் ஷெட்ல உட்கார வச்சாங்க. இவங்க யார மீடியாவை ஒரு ஸ்க்ரீன், ஒரு டிவியோ எல்இடி ஸ்க்ரீனை போட்டு அதை ஒருத்தரும் பதிவு கூட பண்ணலங்க. இதுதான் உங்க லட்சணம். நீ அப்பயே பேசல, இப்ப எங்க பேச போற? இப்ப அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, பவர் இருக்கு கையில. பவர் இருந்தா என்னெல்லாம் பண்ண முடியுன்றது குறைஞ்சபட்சம் இவ்வளோண்டு அறிவு இருக்குன்னு கூட தெரியும். அவங்க எங்களுக்கு மீடியா வேணான்றாங்க. இப்பயும் அந்த அணுகுமுறை தான் தொடருது. அவர் ஒரு வார்த்தை இன்னைக்கு சொல்றாருல, முதலமைச்சர் ஜோசப் விஜய், பேசுறதை மட்டும் நிறுத்திடாதீங்க, அதுதான் எங்களுக்கு எனர்ஜி. நீ பேசு, என்னை பத்தி என்ன இல்ல, முதலமைச்சர் அவர்கள் நம்மள நிறுத்திட்டு அவங்களால இயங்க முடியாது அப்படின்ற நம்பிக்கையில் அடிக்கிறாரு. அதுவும் ஒரு காரணம். அதை வச்சுதான் உங்க வண்டி ஓடுது. டிஆர்பி எப்படி விஜய் இல்லைன்னா உங்களால வந்து வண்டியை ஓட்ட முடியுமா? இன்னைக்கு நல்லதோ கெட்டதோ விஜய் வச்சுதான் வண்டியை ஓட்டுறீங்க. அதுவும் ஒரு காரணம். உனக்கு நான் தேவை, எனக்கு நீ தேவையில்லைன்ற அணுகுமுறையில் அவங்க இருக்காங்க. நான் மக்கள்கிட்ட நேரடியாக பேசுறேன். எனக்கு தொழில்நுட்பம் அந்த வசதியை கொடுத்துருக்கு. மோடி அப்படி தானே பேசுறாரு. மன் கி பாத் தானே 12 வருஷமா. ஒரு பிரஸ் மீட் இல்லாத ஒரு பிரதம மந்திரி இது வரைக்கும் இந்திய வரலாறுலேயே கிடையாது. அது அப்படியே இங்க தொடர போகுது. இப்ப இது ஒரு புதிய அணுகுமுறையா அவங்க வெளிப்படையா சொல்றாங்கல்ல, ஆமா நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு நீ வேணாம். அப்போ முதுகெலும்போட செயல்பட வேண்டியது மீடியா. அது வளைய வேண்டிய இடத்துல தவழ்ந்து போகுது. வளைய வேண்டிய இடத்தில் வளைய சொன்னால் அது தவழ்ந்து போகிறது. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவங்க இன்றைக்கு நீங்க சொன்னீங்க, இப்போ நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும், மீடியாவை தள்ளி உட்கார வச்சிருந்தாங்களா? ஆமா, ரொம்ப தூரத்தில் உட்கார வச்சு. ஆமா, தூரத்தில் ஒரு ஷெட்டு போட்டு உட்கார வச்சு. அது போட்டாங்க. முன்னால ஃபர்ஸ்ட் ரோல விடுவாங்க வழக்கமா. இப்போ மோடி ஃபங்க்ஷனில் கூட மோடி பார்க்கலையா ஒழிய, மோடி கலந்து கொள்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் மீடியா ஃப்ரண்ட் ரோல்ல இருக்கும். குறைஞ்சபட்சம் அதுவும் அங்கே இருக்கு. இங்க அதுவும் கிடையாது. ஆகவே விமர்சனங்களை பற்றிய தன்னுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். இதுதான், இவ்வளவுதான். நான் நீங்க பேசுறத நிறுத்தாதீங்க, அதான் எங்களுக்கு எனர்ஜி. நாங்க செய்யறத செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவு. விஜய் அவர்களுடைய இன்றைய பேச்சு, ஏற்கனவே அவர் ஒரு கட்சி தலைவராக இருந்து பேசின பேச்சிலும் எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுத்ததாக தெரியவில்லை. சில விஷயங்களை அவர் பயன்படுத்துறது நல்லா வாயில வந்துற போது ஒரு சிஎம்மா மாற்றம் அவை தவிர்க்கப்பட்டிருக்கலாம். நீங்க சொல்றது கரெக்ட். அது அந்த வார்த்தைகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஏனெனில் அது முதலமைச்சர் இருக்கைக்குரிய அந்த கண்ணியம் சார்ந்த ஒரு விவகாரம். யூஆர் ரைட், அவை தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இது அரசியல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அதாவது ஒன்று தெரியுதுங்க, இனிமேல் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்லாம் ரெகுலராக அவங்கெல்லாம், இப்போ ஸ்டாலின்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை எங்கேயாவது அரசியல் கூட்டங்களில் பேசுவார். அது மாதிரிலாம் எதுவும் இனிமேல் இருக்க போகிறது கிடையாது. எப்பயாவது ஒரு தடவை வருவாங்க, பேசுவாங்க. அடுத்த கூட்டம் எப்போ நடக்கும்னு தெரியாது. அரசின் மீதான குற்றச்சாட்டுகள், செயல்பாடுகள் குறித்த விமர்சனங்களுக்கு பதில் எங்கிருந்து வரும், யாரிடமிருந்து வரும்? இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு இதுக்கு பதில் இல்லை. நம்ம அதை பற்றி தான் கவலை பண்ணுவோம். ஒரு பக்கம் தோல்வியிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிற, விரக்தியில் புலம்புகிற திமுக, ஆள விடாமல் இவர்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற திமுக. இன்னொரு பக்கம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான் எதிர்க்கட்சியாக இருந்தபோது கடைப்பிடித்த அணுகுமுறையை இப்பொழுது கடைப்பிடிக்கக்கூடாது, மக்களோட என்கேஜ் பண்ணணும், அது த்ரூ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் பண்ண முடியும், என்னதான் சோஷியல் மீடியா இருந்தாலும் என்பதை உணர மறுக்கிற ஆளும் கட்சி. இதுதான் சிக்கலை. தமிழ்நாட்டோட தலையெழுத்து இதுதான். ஒரு எலக்டட் கவர்மெண்ட் இருக்குது, குறைஞ்சது 3 மாசமா அது ஹனிமூன் பீரியட் கொடுக்கணுன்ற அந்த ஒரு பெருந்தன்மை திமுகவுக்கு இல்லை. தோல்வியை ஏற்றுக்கிற பெருந்தன்மையும் திமுகவுக்கு இல்லை.
இது திமுக பக்கம் இருக்க தவறு. ஆனால் அதிகாரத்துக்கு வந்ததாலேயே நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்வோம், நாங்கள் வந்து விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் எப்படி மீடியாவை ஒதுக்கி வச்சோமோ, எங்ககிட்ட டெக்னாலஜி எங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பான சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி முன்னால் போனோமோ, அந்த மாதிரி தான் நாங்கள் இப்பயும் இருப்போம். நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, எங்களுக்கு கவலை இல்லை என்ற அணுகுமுறையில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தவறு தான், நிச்சயமாக ரெண்டுமே தவறு. இப்போ திமுகவுடைய அந்த எதிர்வினை என்பது ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் வேகம் எடுக்கும். இந்த ஹனிமூன் பீரியடு கரைஞ்சு போகும். இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து மிக கடுமையான விமர்சனங்கள் அரசுக்கு எதிராக எழுந்து நிற்கும். அப்போ இதெல்லாம் எப்படி இந்த அரசு சமாளிக்க போகுது? எவன் வேணா என்ன வேணா பேசுங்க அப்படின்ட்டுலாம் நீங்கள் போயிட முடியாது. அதைத்தான் நான் சொன்னேன். அது எவ்வளோ பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தணும்னு முதலமைச்சர் விஜய்க்கு தெரியல. என்னன்னா, வேறு வேறு ஃபாரம்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நீதித்துறை இருக்குது. நீதிமன்றங்களும் நாட்டில் நடப்பது எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. அப்போ அரசு மீதான விமர்சனங்களுக்கு அதில் வந்து நிறைய பொய்யான விமர்சனங்களும் இருக்குது. பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. ஹேட் கேம்பெயின் நடக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் போகும்பொழுது அரசுக்கு எதிரான உணர்வு பல்வேறு மட்டங்களிலும் உயர்ந்து எழும் பொழுது அதன் பாதிப்பிலிருந்து நீதித்துறையும் தப்ப முடியாது. அவர்களும் மனிதர்கள் தான், நீதிபதிகள். நீங்கள் இதை கவுண்டர் பண்ணலன்னா வேற வேற ஃபாரம்ஸில் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு அதிகமாக இருக்குன்ற இந்த குறைஞ்சபட்ச புரிதல் ஆட்சியாளர்களுக்கு இல்லை. இதெல்லாம் அதாவது பட்ட பிறகு தான் பட்டபின் தேர்வதே பட்டினத்தார் வாழ்வுன்னுவாங்க. அந்த கதையாக தான் இது போயிட்டுருக்கு. இப்போ எதுவும் பேச முடியாதுங்க. ஒரு 20 நாள் தான் ஆகுது. அதனால் வந்து அதிகப்படியாக அரசை விமர்சிப்பது என்பதே முட்டாள்தனமானது. இந்த ஜென்சியை குறி வைக்கிறத பற்றி விஜய் அவர்கள் பேசியிருந்தார். ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தவங்களாம் நீங்கள் நியூஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. திமுக அந்த வேலையை ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஜென்சியை. ஆமாம், ஜென்சியை கவர் பண்ணுறோன்னு எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்கிட்ட மாதிரி திமுக அதை பண்ணுது. அது எப்படி செட் ஆகும்? திமுக எப்படிங்க ஜென்சியை கவர் பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? என்ன உங்களோட மாற்றம்? நீங்கள் வந்து பூச்சி வேலை தானே செய்கிறீங்க. கிரவுண்டில் என்ன மாற்றம் இருக்குது? ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இன்றைக்கி குறுநில மன்னர். குறுநில மன்னர்களை பதவியிலேருந்து நீக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒவ்வொரு எம்பியும் அவங்க அப்பாவோ அம்மாவோ ஒரு முன்னாள் மந்திரி அல்லது முன்னாள் மாவட்ட தலைவர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, முழுக்க முழுக்க வந்து அந்த கட்சியோட அதிகார மையங்கள் எல்லாமே, அதாவது எல்லா மாவட்டங்களிலும், மாநில அளவிலும் சரி மாவட்ட அளவிலும் சரி, வாரிசுகளால் நிரம்பி வழியுது. இதை வந்து நீங்கள் வந்து களைஞ்சிட்டு ஜென்சியை கவர்றதுன்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ஜென்சின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. நீங்கள் ஜென்சியை திமுக மேனிப்புலேட் பண்ண பார்க்குது, அதை கவரை பார்க்கல. நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு கொள்கை ரீதியாக அரசியல் கொடுத்த பார்க்குறாங்க. என்னத்தை கொள்கை ரீதியாக? நீங்கள் கொள்கை ரீதியாக அரசியல் சொல்ல வரும்போது சொல்கிறவங்க யோகியதை ஒன்றுன்னு பார்ப்பாங்க. சொல்லுபவர்களின் யோகியதை என்ன என்பதையும் பார்ப்பார்களா? குறைஞ்சபட்சம் அதிமுக அந்த முயற்சி கூட கிடையாது. அவங்க தெரிஞ்சு போச்சு எதுவும் வேலைக்காவது, என்னமோ நடக்குது, நடந்து போய் தொலைட்டோன்னு விட்டாங்க. அதிமுக கையறு நிலையில இருக்கான். அதிமுக பாவம், அவங்க இளைஞர்களுக்கு ரொம்ப அவ்வளோதான். அவங்க எதையுமே கை கழுவிட்டாங்க. விதி விட்ட வழி போட்டோன்னு விட்டாங்க. ஏதாவது இயற்கையாக பார்த்து நமக்கு நல்லது செஞ்சா உண்டு. திமுக ஏதோ முயற்சி பண்ணுது. பட் இந்த முயற்சி என்பது மேம்போக்காக செய்யப்படக்கூடியது. அண்ணா அறிவாலயத்தில் கூப்பிட்டு ஜென்சிக்கு ஒரு மீட்டிங் போட்டிங்கன்னா என்ன எல்லாம் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு மேடையில் உட்காந்தா நீங்கள் ஜென்சியை கவர்றதா ஆகிடுமா? நீங்கள் ஜென்சியை கவரில் ஜென்சியை மேனிப்புலேட் பண்ணுறீங்க. ஆமாம், நான் கொத்தடிமை தான் பேசுகிறேன். அது எப்படி ஜென்சியை கவர்றதா இருக்கும்? செட்டப் பண்ணி கூட்டின்னு வந்தீங்க நீங்கள். நான் கொத்தடிமையாக இருக்க விரும்புகிறோம், 200 ரூபாய் ஓபி தானே பேசுகிறோம், எப்படி ஜென்சியாக இருக்க முடியும்? காலத்துக்கும் ஜென்சி உங்ககிட்ட வரமாட்டான். ஜென்சிக்கு கீழே போயிடுச்சு இன்றைக்கி அடுத்தடுத்த தலைமுறைகள். அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒன்றை போல் ஒன்று வராது. எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்கிட்ட கதை காப்பி அடிக்க பார்க்குது திமுக. ஜென்சியை வந்து அவங்க கவரை பார்க்கல, மேனிப்புலேட் பண்ண பார்க்குறாங்க. அதனால பெரிய சிக்கல் இருக்குது. அவங்க கதையை விடுங்க, அது அடுத்த விஷயம். நம்ம இன்னைக்கு விஜயோட ஸ்பீச்சை பற்றி பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம். ஏன்னா சவால்கள் குறித்து, ஆட்சியின் சவால்கள் குறித்து திமுக செய்யக்கூடிய விமர்சனத்தை பற்றின அவருடைய பார்வை கரெக்டுங்க. திமுக வைத்தறிச்சலில், பொறாமையில், தோல்வி அடைந்த விரக்தியில் பேசுகிறாங்கன்ற பாணியில் விஜய் பேசுவது சரி, கரெக்ட். ஆனால் திமுகவை சாராத திருவாளர் பொதுஜனத்திடமிருந்து வரக்கூடிய விமர்சனம் இருக்குது. ஒரு அரசுக்கிடமிருந்து இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், இந்த 20 நாள் செயற்பாடுகள், வரும் நாட்களில் இருக்கக்கூடிய முக்கியமான செயற்பாடுகள், வரக்கூடிய சவால்கள், இதை எதையுமே பேசாமல் ஒரு முதலமைச்சர் கடந்து போவது என்பது சரியல்ல. அதெல்லாம் தொட்டுருக்கலாம். திமுகவை எதிர்ப்பது மட்டுமே விஜயோட அஜெண்டா கிடையாது. திமுகவை சமாளிச்சுட்டா தான் வெற்றி பெற்று விடலாம் என்று, முழு வெற்றி பெற்று விடலாம் என்று முதலமைச்சர் நினைப்பாரே, ஆனால் அது ஆபத்தானது, தவறானது. ஏன்னா திமுக வந்து உங்களுடைய அரசியல் எதிரி. திமுக மட்டுமே உங்களுடைய சவால்கள் இல்லை. உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய அரசியல் சவால்களில் திமுக ஒரு பார்ட்.
திமுக மட்டுமே உங்களுடைய சவால் இல்லை. திமுகவை நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்க. நியூட்ரலைஸ்னா அவங்கள முடக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சலாம் நினச்சிங்கன்னா தவறு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் உங்களுக்கு இருந்த அந்த சொகுசு லக்ஸுரி இப்போ கிடையாது உங்களுக்கு. இனிமேல் பிரச்சனைகளை வச்சு தானே உங்களை எடை போடுவாங்க. நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் நீங்கள் செலுத்தக்கூடிய கவனம், நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், அது கொடுக்கக்கூடிய பலன்கள், அதனால் வரக்கூடிய எதிர்வினைகள், அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள், இவற்றையெல்லாம் வைத்து தானே மக்கள் உங்களை எடை போடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இன்னிலேருந்து ஒரு ஆண்டு வச்சுக்கோங்க. 2027 ஜூன் 1 விஜய் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார், ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பேசுவார் அவர்? அப்போ அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களோட அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் கனிவான பார்வை அன்னைக்கு இருக்கும் அவர் மேலே? கண்டிப்பாக இருக்காது. எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. அதாவது திமுகவை வெற்றி பெற்று விட்டால், திமுகவை வென்றெடுத்து விட்டால், தன்னுடைய அரசியல் பயணத்தில் முழு வெற்றி பெற்று விட்டதாகவோ அல்லது பெரும்பாலான ஒரு பெரிய அளவிலான வெற்றியை பெற்று விட்டதாகவோ அவர் நினைப்பாரே, ஆனால் அது தவறு. திமுக முக்கியமான ஒரு எதிரி, அரசியல் எதிரி. திமுகவை வெல்வதன் மூலமாகவோ திமுகவை தோற்கடிப்பதன் மூலமாகவோ மட்டுமே விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை உறுதி செய்து கொள்ள முடியாது. திமுக தோல்வியடைந்து திமுக துவண்டு போனாலும், திமுக எழ முடியாத விதத்தில் தோல்வி அடைந்தாலும், அப்படி இப்போ விழுந்துட்டாங்க நான் சொல்லலை, இந்த தோல்வியிலிருந்தும் அவர்கள் மீண்டெழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அவங்களுடைய கடந்த கால வரலாறு அப்படி. பட் இந்த சவால் கொஞ்சம் பெரிய சவால். அதை தாண்டி ஈவன் இஃப் ஒருவேளை திமுக மீண்டெழ முடியாத தோல்வியில் போய் விழுந்தாலும் கூட அந்த இடத்துக்கு வேற யாராவது வருவாங்க. அதுதான் காலத்தின் கட்டாயம். இப்போ எல்லாரும் வந்து ஸ்டாலின் ஆட்சி வந்து நீடிக்கும், தோக்காது பெரும்பாலானவங்க நினச்சாங்க. நான் கூட அப்படி தான் பேசினேன். 4 முனை போட்டியில் திமுகவோட வெற்றிக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னாச்சு, எடப்பாடியால் வந்து இவரை தோக்கடிக்க முடியாத போது என்னன்னு தெரியல, தலைகீழ போகுது, யாருக்கும் மெஜாரிட்டி வராதுன்னெலாம் பேசினேன். எல்லாரும் பேசினாங்க, நானும் பேசினேன். ஆனால் ஸ்டாலின் தோற்கடிக்கப்படுவார், அது இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக தோற்கடிக்கப்படுவார், அவரே தோற்று போவார்னு நினைக்கல. அந்த தோல்வியை யார் சாதிச்சா? வழக்கமாக இந்த மாதிரி தோல்வியை பிரதான எதிர்கட்சியான அதிமுக சாதிக்கும். இந்த முறை பிரதான எதிர்கட்சியா அன்றைய ஆளும் கட்சியை விட 20 சீட்டு கூட 22 சீட்டு குறைவா விழுது. யார் இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்புறா? புதுசா வந்த ஒருத்தர் அனுப்புறாரு. நான் ஒன்றும் கூட ஒரு 10 சீட்டு வரல அவருக்கு, அவ்வளவுதான். இது மிகப்பெரிய சாதனை. 2 பெரிய ஜாம்பவான்களை 2 பேரும் பெரிய கூட்டணியோட நிற்கிறாங்க. பல ஆயிரம் கோடி திமுகவும் சில ஆயிரம் கோடி அதிமுகவும் செலவு பண்ணுது. இத்தனையும் மீறி வந்து ஒற்றையா வந்து ஒரு மனிதரால கட்சி ஆரம்பிச்ச 27 மாதங்களில் வீழ்த்த முடியுதுன்னா நிச்சயமா வந்து இது மக்களின் வெற்றி. ஜாதி மதங்கள் எல்லாம் கடந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த சாதனை என்பது நினைத்து பார்க்க முடியாத சாதனை. திமுகவின் வீழ்ச்சி என்பது அதிமுக மட்டும்தான் நடக்கும் நம்ம நினைக்கும் போது புதுசாக வந்த ஒரு பிளேயர்கிட்ட அது நடக்குது. அப்போ அரசியல் வந்து ஒரு புதிய கட்டத்துக்குள்ள நகருது. அந்த அளவில் அது ஃபைன். ஆனால் புதியதாக வந்தவருடைய குறைகள்ல நம்ம பார்க்கும்போது அது மிக தீவிரமான சீரியஸான குறைகளாகத்தான் படுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சொகுசு லக்ஸுரி இன்னும் ஓராண்டு, நான் சொல்லுகிறேன், 2027 ஜூன் 1ஆம் தேதி இதே போல மதுரையில் ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில், அரசியல் பொதுக்கூட்டத்தில் தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் பேசுகிறார் என்றால் கற்பனை செய்து பார்த்தால் இந்த ஓராண்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். அவற்றையெல்லாம் அவர் எப்படி சரி செய்திருப்பார், அவர் கொடுத்த வாக்குறுதிகளை அவர் எப்படி நிறைவேற்றப் போகிறார். இன்னைக்கு பேசும்போது அதை சொல்றாரு, பணத்தை வந்து எல்லா இடத்தையும் நீங்க வந்து வரி வழிகள்லாம் அடைச்சிட்டு போயிட்டீங்கன்றார். பணம் வருவாய் வரக்கூடிய எல்லா கதையும் அடைச்சிருக்கீங்கன்றார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னா அதுக்கு நானா பொறுப்பு, நீங்க வந்து முளையிலேயே கிளி எறிய வேண்டியதை விட்டது, தெருவில் வெள்ளமா போதைப் பொருள் ஓடுது, அதனுடைய விளைவுன்றார். அப்புறம் பதவியேற்ற பிறகு இன்னைக்கு தான் முதல் முறையாக பேசுறார் இல்லையா? 20 நாள் பொறுத்து பேசுறேன். இனிமேல் இப்படி தான் இருக்கும். என்ன த்ரூ மீடியா பேச மாட்டாங்க, அல்லது வந்து ட்விட்டரில் பேச மாட்டாங்க. வேணா அது பேசலாம், இது இந்த மாதிரி மீடியா கிட்ட பேசுகிற கான்செப்டே கொலாப்ஸ் கம்ப்ளீட்லி. அப்போ இந்த அரசின் மீதான மிக தீவிரமான விமர்சனங்களுக்கு, சந்தேகங்களுக்கு மக்கள் சார்பாக பேசுகிற மீடியா யார்கிட்ட போய் விளக்கம் கேட்கும்? இப்போ அவர் சொன்னார் இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம்னாரு. இப்போ எந்த கட்டத்தில் இருக்கு அந்த வெள்ளை அறிக்கை? ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரெடி ஆகிட்டு இருக்குதுன்னா அப்படியே 19 சொல்ல முடியாது. நிர்மல்குமார் சொல்கிறாரு வெளியாகிட்டு இருக்குன்னு, அதை விட நிதியமைச்சர் சொல்லலை. வெள்ளை அறிக்கை, நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை குறித்து பேச வேண்டியவர் யார்? நிதியமைச்சர் யார்? மரியா வில்லியம்ஸ். அவர் மரியா வில்சன் பேசலை. பேசுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர் பேசுகிறார். எப்போ பட்ஜெட் போட போறீங்க, எப்போ ஆளுநர் உரை,
இதை பற்றிலாம் யாருமே இப்போ வந்து கேள்விகள் எழுது அப்படின்னா பதில் எங்கேருந்து வரும்? திமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சிங்க. திமுகவை சமாளிப்பது என்பது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது விஜய்க்கு. அது ஏதோ இப்போ சொல்கிறார் அவர் வந்து. நான் சொல்கிறேன், பிரச்சனைகள் விசுவரூபம் எடுத்து நிற்கும் பொழுது திமுக வந்து அதை மிகப்பெரிய அளவில் அவர்கள் அதை கையில் எடுப்பார்கள். அவங்களுடைய பலமே அவர்களுடைய ஆகச்சிறந்த எதிர்க்கட்சி பணி தான். அப்போ நீங்கள் வந்து மக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ திமுக மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்பு, அசூயை, கோபம் வந்து காலம் முன்னாள் ஆக குறையும். மக்கள் பிரச்சனைகள் அவங்க அப்படிதான் காலங்கள் பூரா நடந்திருக்கு. அப்போ மக்கள் வந்து அதை திமுகவை வந்து சொல்கிறது நியாயம் தானே, சரிதானேன்னு கேட்பாங்க. இப்போ 2500 ரூபாய் எப்போ கொடுக்க போறீங்க? இன்னைக்கு பேசியிருக்கணுமா இல்லையா? அதை பேருந்துகளுக்கான பஸ் பயணத்தில் வந்து அனைத்து பெண்களுக்கும் இலவசமாக கட்டணம் இல்லாமல் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க மாநிலம் முழுவதும். இப்போ கேரளாவில் அதை அமல்படுத்திட்டாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் தேர்தலுக்கு போய் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அது என்ன செய்ய போறீங்க? இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக உங்கள் வாக்குறுதிகளை, பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுத்தீங்க, அவரை எப்போ நிறைவேற்றுவீங்க? ஏதாவது காலக்கெடு இருக்கா? கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்டீங்க, ஃபைன். ஓரளவாவது அது குறித்த இண்டிகேட்டர்ஸ் இருக்கணும்ல, இல்லையே. நான் சொல்றது ஆக்கப்பூர்வமான அரசியலை நான் பேசுகிறேன். பர்சனலி வந்து ஏதோ ஒரு மந்திரி தப்பு பண்ணிட்டான், விவர மரியாதை ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் கூட விட்டுங்க. அனுபவம் இல்லாமல் செய்கிறாங்க, அதை கூட நீங்கள் வந்து பெரிதுபடுத்த தேவையில்லை. போக போக அவர்களும் கற்றுக்கொள்வார்கள். ஆட்சியியல் நிர்வாகம் என்று வரும்பொழுது கொடுத்த மிகப்பெரிய வாக்குறுதிகள் அவை இன்றைக்கு வந்து நிறைய சவால்களாக உங்கள் முன்னால் எழும்பி நிற்கின்றன. பிரதமரை சந்தித்த பொழுது என்ன நடந்தது? சரி, அதை நீங்கள் உங்கள் மந்திரிகளும் பேசலாம், உங்கள் அதிகாரியும் பேசலாம், அறிக்கையிலையும் எதுவும் பெருசாக இல்லை. இன்னைக்கு கூட்டத்தில் பேசியிருக்கணும்ல. பிரதமரை சந்தித்து இந்த கோரிக்கைகளை வைத்தேன், பிரதமர் கவனிப்பதாக சொன்னார் அல்லது சொல்லவில்லை. அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. திமுகவுக்கு பதில் சொல்றதும் திமுகவை எதிர்கொள்வதும் மட்டுமே அரசியல் இல்லாத, உங்களுடைய அரசியல் என்பது திமுகவை மையப்படுத்திய திமுக டிஎம்கே சென்ட்ரிக் பாலிடிக்ஸாக இருந்ததுன்னா அது விளங்காது. திமுக தவிர பெரிய உலகம் ஒன்று இருக்குது. மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு திமுக இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தன் வருவான், இன்னொருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தன் வருவான், இல்லை இன்னொருத்தி வருவாள். அப்ப உங்க பாலிடிக்ஸ் தாவேக்காக மட்டும் இருந்தப்ப திமுக எதிர்ப்புன்றது ஃபைன். இன்னைக்கு ஆளும் கட்சியா மாறின பிறகு உங்களுடைய அரசு, இன்னைக்கு அவர் தாவேக்கா தலைவராக பேசினாலும் அவர் முதலமைச்சர் தான் நமக்கு. அப்போ கூடுதல் பொறுப்போடு தான் அவர் பேச முடியும். என்னதான் தாவேக்கா தலைவராக இருந்தாலும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் பேசுகிறார். ஆகவே அவர் கூடுதல் பொறுப்புடன் தான் என்று பேச முடியும். அப்படி பேசும்பொழுது உங்கள் விமர்சனம் என்பது, உங்கள் அரசியல் என்பது, உங்கள் அரசியல் பார்வை, உங்கள் அரசியல் பேச்சு என்பது ஹோலிஸ்டிக்கா ஒட்டுமொத்தமானதாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இருக்க வேண்டியது ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்ததாக. அது பெரும்பிய கட்சியாக கடந்த கடந்த இப்பொழுது ஆட்சியை இழந்த ஒரு பெரிய கட்சி, 2வது பெரிய கட்சியாக இருந்தாலும் கூட டிஎம்கே சென்ட்ரிக்கா உங்க பாலிடிக்ஸ் போவது என்பது இப்ப வேணா அது உதவும், எப்பயும் உதவாது. இன்னும் 3 மாசத்துல பெரிய பிரச்சனைகள் வரும், இன்னும் 6 மாசத்துல பெரிய சிக்கல்களை உருவெடுக்கும். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? கட்சி சார்பாக யாரும் பொது வெளியில பேசுறது இல்லை, ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு பதில் சொல்றது இல்லை, அரசு சார்பாகவும் யாரும் பேசுறது இல்லை. அப்ப நிர்வாக இயந்திரம் எதை நோக்கி போகும்? இவற்றையெல்லாம் முதலமைச்சர் கவனத்தில் கொண்டால் நல்லது.